ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை வந்து இன்னொரு சேனலில் பார்த்துருப்பீங்க. டெக்ஸ்ட் சேனல் நேசமணி மகேஷ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் இது புதுசாக இருக்குது, ஆத்விகா வியூ. சரிங்களா? ஆத்விகா அங்கே வந்து என்னோடய பொண்ணோட நேமு. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் எதை பற்றி கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃபேமிலி கண்டென்ட்டு. நான் அதில் வந்து ஃபேமிலி கண்டென்ட் போட்டாலும் வியூவர்ஸு போகாது. அந்த அளவுக்கு ஃபேமிலி கண்டென்ட் எனக்கு எடுத்து போடவும் நான் அதில் போடலை. நான் போனாலும் வியூவர்ஸ் போகாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணலை. இப்போ நான் இதில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறவங்க, சரிங்களா, ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு இல்லைனாலும் சரி, படிக்காட்டியும் சரி, ஒரு பெண்களாக நம்ம வாழ்க்கையில் சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி கண்டென்ட்டு, ஃபேமிலி பற்றி நான் என்ன சமையல் பண்ணுவேன். நிறைய பேர் என்னோடய குக்கிங் வீடியோலாம் கேட்டிருப்பீங்க. இனிமேல் இந்த சேனலில் கண்டிப்பாக வரும். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்மளால் யூடியூப் சேனலுக்குள்ளே நான் வரும்பொழுது என்ன நினச்சேன் அப்படின்னா, ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், நிறைய பணம் சம்பாதிச்சிடலாங்கிற ஆசையில் தான் உள்ளே வந்தேன். நான் படிக்கலை. யூடியூப் சேனலை பற்றி பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உள்ளே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம மானிட்டேஷன் பண்ணும் பொழுது தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல்லாம் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணினா நம்ம இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதை நான் பண்ணினேன். சுத்தமாக எனக்கு படிப்பு கிடையாது, ஆனால் வந்து புரிஞ்சுக்கிற நாலேஜ் எனக்கு நிறைய உண்டு. அதை வச்சு தான் இன்னைய வரைக்கும் என்னோடய சேனலை அழகாக கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் பெண்களாக இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வீட்டில் இருக்கீங்கனாலும் சரி, இதை நீங்கள் பண்ணுங்கள். நான் வெளியில் வந்து வீட்டு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன். என்னோடய ஸ்டோரி அடுத்தடுத்து எல்லா விளாக்லேயும் உங்களுக்கு வரும். வெளியில் நான் வீட்டு வேலைக்கும் போகிறேன். வீட்டு வேலை எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்ன ஏதுங்கிற டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 3 பசங்க, சரிங்களா? 3 பசங்க. பொண்ணு வந்து 8th படிக்கிறா, பையன் வந்து 7th படிக்கிறான், சரி 6th படிக்கிறான். பாப்பா வந்து இப்போ கடைசி பாப்பா வந்து 1 வயசு ஆகுது. நான் இவ்வளவும் வச்சுட்டு என் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணி யூடியூப் சேனல் நடத்திட்டு, அப்புறம் நான் வெளியிலையும் வேலைக்கு போயிட்டு வந்து எப்படி நான் கஷ்டப்படுறேன், எந்தெந்த விஷயங்களை நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக அந்த சேனலை பற்றி இருக்க போகுது. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அந்த சேனலில் ரொம்ப சப்போர்ட் எனக்கு லேட்டாக தான் கிடச்சிச்சு. இந்த சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். புதுசாக உள்ளவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பெண்கள் வந்து கண்டிப்பாக நல்ல வழியில் கண்டிப்பாக முன்னேறலாம். நம்மளும் ஒரு இன்கம் எடுக்கலாம், நம்மளும் சாதிச்சு காட்டலாம். நம்மளோட குடும்பத்தில் படிப்பு தேவை கிடையாது. நம்மளுக்கு யாரும் கொடுத்து உதவ வேண்டாம். நம்ம கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட பசங்களை அந்த மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லா முயற்சியும் கண்டிப்பாக நல்ல வழியில் பண்ணணும். ஓகே உறவுகளே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான வீடியோ தான் இருக்கும். ஓகே, பாய்.